கடைபிடிக்க முடியாது என்பதுதான் நடைமுறை யதார்த்தம். ஆகம சாஸ்திரத்தின் முக்கியமான விதி ஒன்று என்னவெனில், கோவிலில் தினசரி 6 கால பூஜைகள் செய்யப்பட்டு குறித்த காலத்தில் நடை சாற்றப்பட வேண்டும் என்பதே அது. ஆனால் ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் வேளைகளில் நடு இரவில் சில கோவில்கள் திறக்கப்பட்டு பக்தர்களுக்காக பூஜைகள் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. பெருகி வரும் பக்தர்கள் வசதிக்காக கோவிலை புனரமைக்க முனைந்தால் அது ஆகம விதிக்கு உட்பட்டே நிகழ்த்தப்பட வேண்டும் என்கிறது இந்து மத சாஸ்திரம். காளகஸ்தி கோவிலில் சமீபத்தில் கோவில் கோபுரமானது இடிந்து விட்டது. இப்போ அது எந்த அளவு, எந்த அகலம், எந்த உயரம் இருந்ததோ, எந்த இடத்தில் அது ஸ்தாபிக்கப்பட்டதோ அதே இடத்தில் அதே மாதிரியாக புனரமைப்பு செய்ய வேண்டுமே தவிர, இப்பொழுது அந்த கோவில் மிகவும் பிரசித்தியாகிவிட்டது என்ற காரணத்தினால் மிகவும் அகலமான ஒரு வாயில் போய்த்து பெரிய கோபுரம் கட்டுவதோ அது மாதிரி கூடாது. இது ஆகமத்திற்கு புறம்பானது. ஒவ்வொரு கோவில்களும் தனக்கென்று தனித்துவமான சில சம்பிரதாயங்களை வைத்திருக்கின்றன, சில நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. ஆனால் மாறி வரக்கூடிய கால சூழ்நிலையில் பெரிய கோவில்களை நோக்கி அதிகமான அளவில் மக்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற போது நம்பிக்கைகளுக்கு குந்தகம் வராமல் இது போன்ற விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி? இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. Takademi takajona. ஐயோ கடவுளே, அப்பாடி PSKTMT கம்பி காப்பாத்திருச்சு. தொடரும் விவாதம். வரலாற்றை உன்னிப்பாக கவனிக்கிற போது கோவில், மதம், கோவிலின் நடைமுறைகள் போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன. ஒன்று, அந்த மாற்றம் பெரிய அளவுக்கு யாருடைய கவனத்திற்கும் வராமல் மெதுவாக நடக்கும், அல்லது ஒரு போருக்கு பிறகு அல்லது அதிகார மாற்றத்திற்கு பிறகு அது நடக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற மாற்றங்கள் நடக்க முயற்சிக்கிற போது பக்தர்களின் மனதுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? கண்ணன் பட்டாச்சார்யா இவர் ஆன்மீகம் மற்றும் இந்து மத சாஸ்திரங்கள் குறித்து தனது நுட்பமான பார்வைகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். தற்காலத்தில் இந்து கோவில்களில் நிகழும் ஆகம விதி மீறல்கள் குறித்தான ஒரு நீண்ட பட்டியல் இவரிடம் உள்ளது. ஆலயங்களில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய மடபலியும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 10 கடைன்னு சொல்லக்கூடிய சுவாமி பிரசாதங்கள் விற்கக்கூடியதற்கு தனியாக ஒரு மடபலியும் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் சாதாரணமாக மடபலி உள்ள தயாராகக்கூடிய பிரசாதங்கள் அனைத்தும் விறகு அல்லது கரியால் தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது கூட முடியலைனாலும் பரவாயில்ல, அப்படி தயார் செய்த பதார்த்தங்கள் நைவேத்தியங்கள் அனைத்தும் சுவாமிக்கு படைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் பிரசாத கடையில் கொடுக்கணும். ஆனால் இப்போ பெரும்பாலான இடங்களில் பிரசாத கடையில் சுவாமி முன்னால் வைக்காமையே, எந்தெந்த கோயிலில் பிரசாத கடை இருக்கோ அந்த சுவாமி முன்னால் வைக்காமல் அப்படியே நேரடியாக 10 கடைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து இந்த பிரசாதங்கள் எல்லாமே விற்கக்கூடாது. சேவார்த்திகளாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க தான் பிரசாதமே தவிர விற்பனைக்குன்னு வச்சதே தவறு. அதுக்கு 2 ரூபா 5 ரூபான்னு விற்பனைக்கு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் அப்படியே எடுத்து கொடுக்கறது ஹோட்டல் மாதிரி ஆகி போயிடுது. இதுவும் நிச்சயமாக ஆகம விதிமுறை மீறல் தான். தற்கால கோவில்களில் பொருளாதாரத்தில் வலியவர்களுக்கு தரப்படும் சிறப்பு சலுகைகள் என்பது ஆகம விதிகளுக்கு முற்றிலும் புறம்பானது என்கிறார் கண்ணன் பட்டாச்சார்யா. ஆலயங்களில் சிறப்பு தரிசனம் வச்சிருக்கா. சிறப்பு தரிசனம்ன்றது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது முக்கியஸ்தர்கள் செல்லும் வழின்னு இருக்குது. யார் முக்கியஸ்தர்கள்? மருத்துவர்கள் அல்லது இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அரசாளக்கூடிய முக்கிய பதவியில் உள்ளவர்கள், இவர் தானே முக்கியஸ்தர்கள். அதை விட்டுட்டு பணம் கொடுத்தவங்களாம் முக்கியஸ்தர்கள் விஐபி வழியாக அனுப்புறதுன்றது தவறான விஷயம். அதனால் பணம் கொடுத்து அது வழியாக சுவாமியை தரிசிக்கலான்ற ஒரு கியூவை கட்டாயம் எடுத்துடணும். அந்த 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா கொடுத்தா அப்போ பணம் உள்ளவெல்லாம் விஐபி ஆறா? சில கோயிலில் கோயில் மூடும்போது திடீர்னு ஒரு விஐபி ஓடி வர்றாரு. வரும்போது மூணு கோயில் அவருடைய சொந்த நலனுக்காக திறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சில கோயில் அர்ச்சகர்கள் ஆளாகிறாங்க. நடைமுறையில் ஆகம விதிகள் இன்றைய இந்து கோவில்களில் எவ்வாறெல்லாம் மாற்றம் கண்டு வருகின்றன, அவைகளில் எவை ஏற்புடையவை, எவை ஏற்க முடியாதவை என்பது குறித்து பக்தர்கள்
பக்தர்களால் மட்டுமே இறுதியாக தீர்மானிக்க முடியும் என்கிறது ஒரு தரப்பு. ஆனால் பக்தர்கள் தாங்கள் வழிபடச் செல்லும் கோயில்களில் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வந்த ஆகம விதிகள் குறித்த அறியாமையில் இருந்து மீள வேண்டியது அவசியம் என்றே தோன்றுகிறது. பெருகி வரும் பக்தர்களின் வசதிக்காக கட்டமைப்பை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் அது பாரம்பரியத்தையும் நம்பிக்கைகளையும் பாதித்துவிடக்கூடாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய திருத்தலங்களின் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விவாதமாக இது மாறியிருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 34. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.